இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து ஸ்டாக்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். டி இண்டிகேட்டர் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம், ஸ்டாக்கு வந்து எப்படி பார்க்குறதுன்றத சொல்கிறேன். பட் இது வந்து எதுக்குன்னா நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். எஃப்என்டோ ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க முடியாது. உங்களால் வந்து கிளியராக அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி வரும்ன்றனால உங்களுக்கு நீங்கள் வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. செக் பண்ணுறாங்க இருந்தால் நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் மட்டும் செக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் டிஏ. இதுக்கு ஸ்டாக்குக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை மூவ் டு நியூ பிளேன் பிலோ கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த செட்டிங்ஸில் என்ன பண்ணுங்க, இது இப்போதைக்கு வேண்டாம். இங்கே 1 டேன்னு இருக்கிறத 1 மந்த்துக்குன்னு மாற்றுங்க. மந்த்லிக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வால்யூம் 1x 3x 5xன்னு எங்கே ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ உங்களுக்கு C8 வச்சுருக்கேன். உங்களுக்கு இது நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸு. உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா வெறும் NSE BSE மட்டும்தான் காமிக்கும் ட்ரேடிங்கில். ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக டெல்டா ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கேண்டல், இது வால்யூம் கேண்டல், நார்மலாக இருக்க வால்யூம் கேண்டல். இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஹெவி வால்யூம் அந்த மாதிரி. பட் இது பாசிட்டிவ் நெகட்டிவான உங்களால் கிளியராக சொல்ல முடியாதுன்றப்ப இது எந்த சைடு போயிருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து எவ்வளோவில் இருந்துச்சு அது வரைக்கும், இந்த கேண்டலுக்கு பிஃபோர் கேண்டல் வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே மேலே வைக்கிறப்ப நான் சொல்கிறேன் 55 54K இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னா கீழே நெகட்டிவில் 60K, அப்ராக்சிமேட்லி 60K கிட்ட வந்திருக்கு, ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் 50K 55Kலேருந்து அப்போ 1 மில்லியன் கிட்டத்தட்ட இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெகட்டிவ் சைட் போகும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் பிஃபோராக பொசிஷன் எடுத்து உங்களுக்கு நெகட்டிவ்லாம் விற்றுட்டு உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் பண்ணுறப்ப மார்க்கெட் இறங்கிருச்சு. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் எப்படி இறங்கிருக்குன்னு இதை மாதிரி மந்த்லிக்கு நீங்கள் போட்டுக்கணும். மந்த்லி டைம் ஃப்ரேமில் 0 இருக்கும், 0 கீழே சேம் கான்செப்ட் தான் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைடாக இருக்கிற மாதிரி கான்செப்ட். மேலே போகிறப்ப எப்போல்லாம் இந்த மாதிரி ஹெவியாக வர்றப்ப நீங்கள், நான் இப்போ கால்குலேட் பண்ணல இந்த வால்யூம் எப்படி பண்ணேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு வேரி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏறுதான் ஏறுதான், இங்கே தான் மார்க்கெட் ஏறின மாதிரி ஏறுச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கிளியராக காமிக்க ஆரம்பிச்சிச்சு நெகட்டிவ் இறங்குற மாதிரி. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு ட்ரெண்ட் வந்து, ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்றத. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை காமிக்கிறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இடத்துல வந்து ஹெவியாக வந்து இன்ஜெக்ட் ஆகிருக்கு டெல்டா. தெரியுதுங்களா? இந்த கேண்டலில் 945 கேண்டல். அப்புறமேட்டு இறங்கிட்டனாலும் திருப்பி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் முடிகிறப்ப இங்கே இருந்துச்சு, திருப்பி நெகட்டிவ்லேருந்து திருப்பி உங்களுக்கு எவ்வளோ தூரம் டெல்டா ஆட் ஆகிட்டு திருப்பி புஷ் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கு ட்ரை பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ நியூஸ் பேஸ்டு இப்போ இங்கே வந்தோடனே ஸோ இங்கே இறங்கிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் தான் செக் பண்ணணும். எஃப்என்டோ ஸ்டாக் கண்டிப்பாக செக் பண்ணக்கூடாது. கிளியராக சொல்லிடுறேன், எஃப்என்டோ ஸ்டாக் கண்டிப்பாக செக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மே மந்த் முடிகிறப்ப கான்ட்ராக்ட் முடியுமா, ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டும் இங்கே வந்திருக்கு ஏப்ரலில். உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றப்ப மார்க்கெட்டும் இங்கே டெல்டா பாசிட்டிவ் ஆகி அக்காமடேட் ஆகிட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா ட்ரெண்ட் எப்படி மேலே போகுதுன்னு அடுத்த மந்த். இப்போ மார்க்கெட் இப்போ ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்தப்போ மார்க்கெட் நெகட்டிவாக வரப்போகுதுன்றதை கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டும் அங்கேருந்து ஃபால்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? 30 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா?